பிடபிள்யூடி கேட்டகரியில் 45 இயர்ஸ் மதிக்கத்தக்க ஒரு மேடம் வந்து சீட் எடுத்திருக்காங்க. 45 இயர்ஸ் என்னுடைய வயசு தான். இப்போ இந்த வயசு நான் வந்து எம்பிபிஎஸ் எம்எஸ் எம்சிஹெச் கடந்து வர்றதுக்குள்ளே பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஸோ 45 இயர்ஸில் எம்பிபிஎஸ்க்குள்ளே என்டர் ஆகுதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எம்பிபிஎஸ்சில் எத்தனை பிரேக் செமஸ்டர்ஸ் இருக்குது, எத்தனை சப்ஜெக்ட் படிக்கணும், இருக்கிறதுலே வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லா கோர்ஸோட டஃபஸ்ட் கோர்ஸ் எம்பிபிஎஸ் கோர்ஸ் தான் ஏற்கனவே நிறைய வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து 45 இயர்ஸில் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ண உட்கார்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த சீட் ஒரு எலிஜிபிளான ஒரு ஃபிசிக்கலி டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு போய் சேர்ந்துருக்கும். நீங்கள் அதை பிளாக் பண்ணுற மாதிரி தான் இது. நல்லா யோசிச்சுக்கோங்க இந்த சீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. டெஃபினெட்லி திஸ் இஸ் கோயிங் டு பி அ டஃப் கோர்ஸ். லாஸ்ட் இயர் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு போலீஸ் சேர்ந்தார். போய் நீங்கள் பேசுங்க. ஒரு 45 இயர்ஸ்க்கு மேலே எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணால் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. சும்மா கிடைச்சதுன்றதை எடுக்கிறது இல்லை. இந்த கோர்ஸ் இது லைஃப் ஆர் டெத் சம்மந்தப்பட்ட கோர்ஸ். இது நம்ம பார்க்க போகிற ஒரு பேஷண்ட்டும் நம்மளால தான் பிழைக்க போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம இதை படிச்சுட்டு குவாலிஃபைடாக வந்தால் தான் பீப்புளுக்கும் நல்லது.